இந்த பொண்ணுக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி பெற்று திக்பலத்தோட சனி தனிச்சிருந்தா கல்யாணத்தையும் கொடுப்பார், கஷ்டத்தையும் கொடுப்பார்னு சொன்னார் போன வீடியோவில். சனி பார்வை என்ன செய்யணும். இன்றைக்கி வீடியோவில் குரு பார்வை எப்படிப்பட்டதுன்னு சொல்லி, உச்சம் பெற்ற குரு பார்வை இருந்தால் சகல தோஷமும் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னார். அதே உச்சம் பெற்ற குரு தான் சனியை பார்க்குறாரு. சனி தசை முடிய போகிறது, இன்னும் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை. ஏன்? இதை இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு பராசரி முறையை தான் நீங்கள் பயன்படுத்தினாதான் பலன் எடுக்க முடியும். சும்மா சுபத்துவம் அபத்துவம்னு பேசிகிட்டு இருந்தால் அதில் ஆக போகிறது ஒன்றுமே இல்லை. சும்மா கற்பனையாக ஒரு ஜாதகத்தை போட்டு போர்டில் போட்டு விளக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதுக்கு வீட்டில் கிடக்கிற 4 அண்டாவை எடுத்து விளக்குனாலாவது பொண்டாட்டிக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், சனி ஆட்சியாக தான் இருக்கார், சனி தசை நடக்கிறது. ஆனால் திருமணத்தை பற்றி சொல்லக்கூடிய டிவிஷனல் சார்ட்டு நவாம்சத்தில் சனி எங்கே இருக்கார் பாருங்கள். துலா லக்னம், லக்னத்துக்கு 7 சனி நீசமாகியிருக்கார், குருவுடைய பார்வையில் இருக்கார். குரு இங்கே யார்? 6ஆம் பாவாதிபதியாக வேலை செய்கிறார் நவாம்சத்தில். 6குடையவன் 7ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவாதிபதி அப்படிங்கிறதுனால அவருடைய பார்வை இந்த பொண்ணுக்கு திருமணத்தை கொடுக்கல. சந்திரகேந்திரத்தில் தான் இருக்கார் சனி. சந்திரகேந்திரத்தில் நீச பங்கம் ஏற்பட்டாலுமே கூட இங்கே கிரக பார்வைங்கிறது யாருடைய பார்வையில் இருக்கார்? குருவுடைய பார்வையில் இருக்கார். ஸோ இந்த பொண்ணுக்கு இந்த சனி தசை வேறு 34 வயசாச்சு. இது வரைக்கும் கல்யாணங்கிற விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கலை. சரியா? இப்போ தெரிஞ்சுக்கோங்க, உச்சகுருவுடைய பார்வை எப்படி வேலை செய்யும். சும்மா அள்ளி விடக்கூடாது. யூடியூப்பில் வெறும் ஒயிட் போர்டில் கற்பனையான ஜாதகத்தை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணால் சரியாக போச்சா நான் கேட்குறேன்.